இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஏசாயா அதிகாரம் 40 வசனம் 29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். மனுஷர்கள் சொல்லுகிற ஒரு சில வார்த்தைகள் நம்மை சோர்வுபடுத்துகிறது. இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி கேவலமா பேசிட்டாங்களே, இப்படியெல்லாம் நம்மளை திட்டாங்களே அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகள் நம்மை வேதனைப்படுத்தி அந்த வார்த்தைகளை நினைத்து நினைத்து நினைத்தே நம்ம சோர்ந்து போகிறோம். எலியா தீர்க்கதரிசியை பாருங்க, அவரை சோர்வுபடுத்தினது எசபேல் அந்த ஸ்திரீனுடைய அந்த வார்த்தை. அது டைரக்டா கூட சொல்லல, வேற நபர்கள் மூலமா தான் அவர் அந்த வார்த்தை கேள்விப்படுகிறார். இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எலியா தீர்க்கதரிசி அந்த வார்த்தையை கேட்டு சோர்ந்து போய் சூறை செடியின் கீழே போய் படுக்கிறத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பங்களை கூட நம்மளை அற்பமாக நினைக்கிறார்கள். எதுக்கு வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை அப்படின்னு கூட சொல்லுகிறார்கள். நாம் கூட சில நேரங்களை ஜெபிக்கும் போது, ஆண்டவரே போதும் ஆண்டவரே, இந்த வாழ்க்கை வேண்டாப்பா, எடுத்துக்கங்கப்பா அப்படின்லாம் சோர்ந்து போய் தேவ சமூகத்துல நம்ம ஜெபிக்கிறோம். எலியா தீர்க்கதரிசியும் போதும் ஆண்டவரே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை கேட்டு அவர் சோர்ந்து போனதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்டு சோர்ந்து போய் கிடந்த எலியா தீர்க்கதரிசியை தட்டி எழுப்பும்படியாய் கர்த்தர் தம்முடைய தூதரை அனுப்புகிறதை நம்ம பார்க்கிறோம். எலியாவே, நீ சோர்ந்து போய் கிடக்கிறவன் அல்ல, உனக்கு நான் வைத்திருக்கிற திட்டம் அது பெரியதா இருக்கிறது. நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று தட்டி எழுப்புகிறதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். உங்களை குறித்து கர்த்தர் பயங்கரமான திட்டத்தை வைத்திருக்கிறார். மனுஷர் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் உங்களை துன்பப்படுத்தி இருக்கலாம், காயப்படுத்தி இருக்கலாம். கவலைப்படாதிருங்க. தேவ சமூகத்துல அமர்ந்து பலனை பெற்றுக்கொள்ளுங்க. சத்துவம் இல்லாத உங்களுக்கு, சோர்ந்து போயிருக்கிற உங்களுக்கு அவர் இந்த நாள்ல பலன் தந்து பயன்படுத்துவார். ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் தருகிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவர். தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்கள், கையின் பிரயாசங்களை என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். தடைகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும். சத்துருவின் வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிர்மூலமாக்குகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீராளுகை செய்வீராக. குடும்பமாய் இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறி போகட்டும். கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.